நானும் கற்றுக்கிறேன். என்னம்மா கடுகு பொரிஞ்சதும் அதிகமாச்சா? இது அவங்களுக்கு மட்டுமா? அது எத்தனை கப்பு? அது கப்பா இல்லை பாதியா? எனக்கு அளவு தெரியும், அதனால நான் வச்சுக்கிட்டேன். அது எனக்கும் சொல்லி கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அளவுன்னு நான் நாளைக்கு தனியாக செய்வேன்ல. என்ன அளவு அது? அளவெல்லாம் இல்லாம இருக்கு. எனக்கு எப்பவுமே அளவு இல்லை. அப்படியே ஒரு தோராயமா? இப்போ அதுலேருந்து ஒரு ஆள் தான் சாப்பிட முடியுமா? 2 பேர் சாப்பிடலாம். 3 பேர் சாப்பிடுவோம். வானல் ஃபுல்லாக வந்துடும். இவங்க ஆயா சாப்பிட்டு பசங்க 2 பேர் சாப்பிடுவாங்க. பசங்க சாப்பிட வைக்குது. 3 பேர் சாப்பிட்டா போதும். 3 பேர் இருந்துச்சு. தூளுப்பு இல்லை, கல்லுப்பு தான். ஓ, ஏன் இது? சோதனையா இருக்குதுன்னா, தமிழ் செஞ்சதுக்கா? ஏன் சட்னி குடும்பத்தோட தூளுப்பு காலி ஆயிடுச்சுமா. கல்லுப்பு தான் போடு, அதிலே போடு. எவ்வளோ போடணும்? இங்க வைமா. கொஞ்சம். நம்ம எத்தனை இன்னும் கொஞ்சம்? நீ ஒரு கஞ்சா பிசு நிறையா இருக்கிற. சொம்பு எடுத்துடா. ஏய், உப்பு டப்பா எடுத்துடா, கெடாலி. இவன் நசுக்க போறியா அதை? நஷ்டம்லாம் இல்லை. நஷ்டம் உட்காரலாம். நீ நஷ்டிட்டு உட்காரு. இரு நானும் கற்றுக்கிறேன். நீ கற்றுக்கோ. நிறைய யூடியூப்பில் பார்த்தா எதையோ காட்டுறானுவ. மஞ்சள் எலுமிச்சை ஒருத்தன் பேஞ்சு விட்றான். இந்த மாதிரி சிம்பிளாக 2 நிமிஷத்தில் செய்யணும். வேற அதிரடி சமையல். ஒரு தோராயமாக அப்படியே எப்பவுமே கிச்சனுக்கு வந்தால் கிச்சன் விட்டு எட்ட வாரத்தை பார்க்கணும். நமக்கு கிச்சன்லேயே சாப்பிட்டாரிலே உட்காந்துருக்க பிடிக்காது. இரு நான் ஒரு சமையல் கற்றுக்கினு. வந்துட்டேம்மா, ஒரு 5 நிமிஷம் இரு. இல்லை நான் இது கற்றுக்கிறேன் சமையல். கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு இப்போ அரை உப்பு ஆயிடுச்சா? இது கல் உப்பு கரையணும் கொஞ்சம். கறியில் கரெக்டாக இருக்கும். தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு திட்டம் தெரிஞ்சிடும். போட்டோன்னே தெரிஞ்சிடும். இது கரெக்ட் ஆகிடும். எங்க தட்டு ஏம்மா அண்ணே உன் கையிலே முடிச்சு விட்ருங்க. கொதிக்கிறது வேணா. சரி கொதிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்?
யூஸ் பண்ணாது. நேற்று போயிடுச்சு அப்படியே. அதை விட ஆஃப் பண்ணிடு.